1933 இந்திய அரசியல் சட்ட சீர்திருத்த குழு முன்னிலையில நடந்த விசாரணையில பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டத்தினுடைய கொடுமைகளையும் கொடுமையில் இருந்து மீளுவதற்கான வழிமுறைகளும் குறித்து பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? இந்திய மந்திரி அவர்களே, குற்ற பரம்பரைன்னு சொல்லப்படுறவங்களோட கொடூர நிலையை எண்ணி பார்க்கணும். குற்ற பரம்பரைன்னு சொல்ற நாடு முழுக்க சிதறி இருக்கிறாங்க. பம்பாயில எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல இருந்து சொல்றேன். அப்படியான கொடுமைகளை யாரும் அனுபவிக்க கூடாது. இந்த மக்களின் நடமாட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் நலன்களை பாதுகாக்கவும் குற்ற பரம்பரை சட்டத்துல ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் பத்தி 108 கீழே ஆளுநர் சில ஆணைகளை பிறப்பித்து நாடு முழுவதும் சிதறி கிடக்கிற அந்த மக்களினுடைய நலனை பாதுகாக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க முடியாதா என்ன? ஒருவர் ஆதிவாசியா அல்லது பழங்குடியினத்தை சேர்ந்தவரான ஒரு ஆளுநருக்கு தெரிஞ்சதும் அவரோட நலனுக்கு சில சட்டங்களை இயற்றணும். அவர்கள் ஒதுக்கப்பட்ட பகுதியில இருந்தா என்ன, மக்கள் மத்தியில வாழ்ந்தா என்ன, கிரிமினல் இன மக்கள் சம்பந்தப்பட்ட சட்டம் அந்த குறிப்பிட்ட இன மக்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பாதகமாகவே இருக்கு அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டம் ஒரு சமூகத்தையே குற்றவாளிகளாக முத்திரை குத்துறது தவறான சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு மனித உரிமை மீறல்னு சுட்டி காட்டியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு யார் பேசியிருக்கிறார்? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், சமூகத்துல சமமா நடத்தணும்னு போராடி இருக்கிறாரு. மேலும் விரிவா பேசி ஆங்கிலேயர்களுக்கு புரிய வச்சிருக்கிறார். அது மூலமா இந்திய அரசோட சாதகமான பதிலை பெற்றிருக்கிறார். குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்க பல தலைவர்கள் போராடி இருக்கலாம், பல கட்சிகள் முயற்சி பண்ணிருக்கலாம், அதற்கு இன்னைக்கு முத்திர குத்திக்கலாம் நாங்க தான் அப்படின்னு. ஆனா சட்ட ரீதியான அந்த மக்களுக்கு மறுவாழ்வு வந்ததுன்னா அது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தான். ஏன்னா பாபா சாஹிப் மூலமா தான் உருவாக்கப்பட்ட இந்த விசாரணையில் மிக முக்கியமாக குற்ற பரம்பரை சட்டத்துல திருத்தம் செய்யவோ குற்ற பரம்பரையினருக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காகவோ அவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவோ இந்திய அரசின் ஆளுநரை விட அந்தந்த மாகாண அரசுகளுக்கு அதிக அதிகாரம் இருக்குன்னு இந்திய அரசே பதிவு செய்திருக்கு. அப்ப குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிரான பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களோட போராட்டம் சமூக நீதிக்கான அவரது பரந்தப்பட்ட போராட்டத்தின் ஒரு பகுதின்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது. சாதியாலையும் மற்ற பாகுபாடாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும்னு அவர் பாடுபட்டு இருக்கிறார். ஆனா பாருங்க என்ன ஒரு விந்தனா, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை உடைக்கிறதுக்கும் அவர் அவமானப்படுத்துறதும் தமிழ்நாடு முழுக்க